மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டாரு அவர் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு பிள்ளைகளை அதிகம் பாரு மாட்டிக்கிட்டாரு மைனர் மாட்டிக்கிட்டாரு இதே பாட்டா பாடுற அவனை அனுப்ப போற நீ நான் போறேன் நீங்க அவனை பாத்து கூல் ட்ரிங்க் செட்டுமா தொண்டை காஞ்சி போகுது சினியோனே என்னடா பயம் உனக்கு மனுஷனை பார்த்து மனுஷனை மதிக்கிறவன் நானு ஆனா நீ என்ன பார்த்து பயப்படுறேன்னு உலகத்துல ஒருத்தரோ என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க நான் எவ்வளவு கனத்துக்குரியவன் தெரியுமா வந்து அது தெரியல ஓட கொடுத்த வேண்டியதானே கடன் வாங்குறவங்க எல்லாருமே இந்த பாட்டு தானே பாடுவாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆனா மனசு வேணும்டா ஆமா கம்பெனி வச்சிருந்தேன் என்ன சொன்ன புரியலா பைக்கு கேட்கிறேன்னா ஆமா கட்ட முடியலையா பணம் வாங்கினா கடனை ஒழுங்கா கொடுத்தணும் பஞ்சப்பட்டன பாடிட்டு இருக்கிறேன் பாருங்க பாரு நான் ஒண்ணு சொல்றது நீங்க நல்லா கேட்டுக்கா அதெல்லாம் கிடையாது உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வா மனைவி எங்க மரியாதையா பேசுடா வாடி போடி பேருங்க நான் எவ்வளவு அன்பா கூப்பிடுறேன் மேரி மேரி வாடி போடியில சொல்லாத கூப்பிடுற பார்த்தாலே என் இருதயம் கரைஞ்சே இங்க பாருமா உன் தலையை கொஞ்சம் வாரத்துக்கு இல்லையாம்மா சீப்பு இல்லையாம்மா தலையில் என்ன போடுறதம்மா அழாத 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 உன் கஷ்டம் என்ன சொல்லுமா நான் நம்பணுமா ஆமா 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 சரி சரி சரிம்மா அம்மா நான் ஒன்று சொல்றேம்மா நீ சிமியோனே நீ உண்மை இல்லைன்னு நம்புறேன் பைபிள் ஒரு அப்போ சொல்றா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதமே பெறுவான் புரிஞ்சுதா கபடத்தொழிலை கத்தர் காக்கிறாரு பைபிள்ல சொல்லுது நீ உண்மையா சொன்ன உன் மனைவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஆகவே ஒரு காரியத்தை சொல்றேன் நீ நீ கேளு சொல்ற கேளு இனி மேலே அந்த 10,000 கொடுக்கவே வேணாம் நிச்சயமாக வேணாம் நான் உன்னை மன்னித்து விட்டு விட்டேன் வாயை புழக்காத ஆமா நிஜமாக சொல்ற நீ கம்பெனிமா ஏமா இனிமேல் நான் உன் கடனெல்லாம் மன்னித்து விட்டமா மனசுல கூட அந்த கடனை நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க எப்படியாவது சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க ஆமாமா எல்லா பாவத்தை மன்னிக்கிறாரு அச்சோன்னா அவர் கடமையாவது மன்னிக்கணும் இல்லையம்மா அதனால நீங்க மன்னிக்கப்பட்ட சமாதானத்தோட போங்கம்மா ஆமா ஆமா போதும் வாழ்த்துறது போதும் மகிழ்ச்சிப்படுத்தினா போமா சரி 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 கடனை மன்னித்து விட்டா எவ்வளவு சந்தோஷம் சமாதானமும் இருக்கிறதுன்றது இப்போதான் தெரியுது பாவம் ஒரு காலத்துல நம்ம கூட எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பாவம் இல்லையா ஒரு மனுஷன் இல்லையா ஆமாடா காலமா ஜானப்பா
நல்ல இப்படியா சாயம் செய்யறது? சொல்லுப்பா. எஜமான் மன்னித்து விட்டார். செய்கிறது நல்லதல்லவே. அது எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குப்பா, ரொம்ப கஷ்டப்பா, எங்க வீட்டுல தர முடியலப்பா. இல்லப்பா ரொம்ப ஒண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு தந்துடுறேன். வரட்டும், எஜமானத்துல சொல்லி விடுகிறேன். பண்ணாருப்பா, கொஞ்ச நாள்ல தந்துடுறேன்ப்பா. ஐயோ, 2 மணி நேரத்துல எங்க போறது அந்த 100 ரூபாய்க்கு? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எஜமானு வேற எவன்டா வந்துக்கலாம்? காசு கேட்க வந்து எஜமா இல்ல எஜமா. இல்ல எதுக்கு வந்தது? ஒரு உண்மையை சொல்ல வந்ததா எஜமா. என்ன உண்மை? சொல்ல சீக்கிரம் சொல்லு எஜமா. எஜமா கொஞ்சம் சைலண்டா கொஞ்சம் கேளுங்க எஜமா. கேப்பி எஜமா, நீங்க 10,000 வேணுமா இருக்கு? இல்ல எஜமா, நீங்க 10,000 கடனை மன்னிச்சுங்க இல்லையா? அந்த மன்னிச்சதால் மன்னித்து விட்டு விட்டேன்டா. ஆம், அவன் என்ன செய்தான் எஜமான்? அந்த பெரிய ஐயாவை பார்த்து அந்த அடி செம்ம